வணக்கம். இன்று 2022 ஆண்டு 1ஆம் மாதம் 17ஆம் திகதி திங்கட்கிழமை. இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள் வாசித்து வழங்குபவர் ரவிசக்தி ரவிச்சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதார நிலை இப்படியே நீடித்தால் சட்ட நிர்வாகம் அழிந்துவிடும் மோசமான நிலை தோன்றும். ரஜீவ அமரசூரிய அறிக்கை. இந்திய குடியரசு நாள் அணிவகுப்பில் தமிழக அரசு சார்பில் பங்கு பெறவிருந்த அலங்கார ஊர்தி நிராகரிப்பு. பிரான்சில் மிக இறுக்கமாகின்றது சுகாதார பாஸ் நடைமுறை. சர்வதேச சக்தி வாய்ந்த அமைப்பாக உலக பொருளாதார கூட்டமைப்பின் 5 நாள் உச்சி மாநாடு இன்று தொடங்குகின்றது. அமெரிக்க டெக்சாஸ் மாகாண யூத வழிபாட்டு தல பயண கைதிகள் விவகாரத்தில் பெண் பயங்கரவாதி கைது. செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் www.ankadi.fr. பிரான்ஸ் பாரிஸில் இலகு வழியில் மளிகை பொருட்கள் வனவுக்காய் ஓர் இணையவழி சேவை. விரிவான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் கடந்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் சில பகுதிகளில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனை மீளமைப்பதற்காக 2 தடவைகளில் 3000 மெட்ரிக் டன் டீசல் வழங்கப்பட்டதுடன் இனி டொலர்கள் இன்றி அவ்வாறு எரிபொருளை வழங்க முடியாது என வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை டொலர்களை வழங்கினால் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கினால் வாகனங்களுக்கான எரிபொருளுக்கு கட்டுப்பாடு ஏற்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் இல்லாவிட்டால் 2 மணித்தியாலங்களுக்கு மின்சாரத்தை துண்டித்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது சாத்தியம் எனவும் வாகன சாரதிகளால் அவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்றும் வலுசக்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் மக்கள் பாரிய நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என அரசியல் விமர்சனங்கள் குறிப்பிடுகின்றன. இலங்கையில் தற்போது காணப்படும் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்தும் நீடித்தால் நாட்டில் சட்டம் இல்லாமல் போய் சட்ட நிர்வாகமும் அழிந்து பயங்கரமான நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் ரஜீவ அமரசூரிய கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகரித்து வரும் பொருளாதார நெருக்கடி குறித்தும் இலங்கையின் சட்ட நிர்வாக ஜனநாயகம் மற்றும் மக்களின் வாழ்க்கை நிலைமைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலும் அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, சமையல் எரிவாயு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு, அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லாமை, வெளிநாட்டு பணத்தை அனுப்ப முடியாமை, சில சர்வதேச தரப்படுத்தல் நிறுவனங்கள் இலங்கையை கீழ் நோக்கி தரப்படுத்தியுள்ளமை, சபுஹஸ்கந்தே எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டமை, வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் சேவையை நிறுத்தியமை, எதிர்காலத்தில் ஏற்பட போகும் மின்சார பிரச்சினை தொடர்பான எச்சரிக்கை என்பன மூலம் அரசாங்கம் இனியும் தாமதமின்றி பொருளாதார நெருக்கடிக்கு பதிலை காண வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளன. மேலும் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து நாட்டின் நிர்வாகம் மற்றும் சட்டத்தின் ஆதிபத்தியம் என்பவற்றுக்கு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் சட்ட நிர்வாகம் முற்றாக வீழ்ச்சியடையும் ஆபத்தும் இருக்கின்றது எனவும் சட்டத்தை மதிக்காத அராஜக நிலைமையை நோக்கி நாடு செல்லக்கூடும் அந்த சங்கம் கூறியுள்ளது. இப்படியான நிலைமை ஏற்படும் முன்னர் தற்போது காணப்படும் பாரிய முரண்பாடுகள் காரணமாக இலங்கை குடிமக்கள் தமது தனிப்பட்ட மற்றும் பொது உரிமைகளை அனுபவிக்கும் வாய்ப்பும் வரையறுக்கப்படும். அதிக அளவில் பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ள சமூகத்தினர் கூடுதலான ஆபத்துக்கு உள்ளாகியுள்ளனர். நாட்டில் தற்போது 3 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் கடனை திரும்ப செலுத்தும் எவ்வளவு பணம் செலவாகும் என்பதும், வெளிநாடுகளில் இருந்து எவ்வளவு பணம் கைமாற்று உடன்படிக்கை ஊடாக பெறப்பட்டுள்ளது என்பதையும் உறுதியாக கூற முடியாமல் உள்ளது. சர்வதேச தரப்படுத்தல் எக்கனாமிஸ்ட் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தி மாத்திரமல்லாது இலங்கை வர்த்தக சபை வெளியிட்டுள்ள அறிக்கை ஆகியவற்றை மேற்கோள் காட்டியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மற்றும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை
நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிட்டுள்ளது. இதனை தவிர தமது சங்கத்தின் உறுப்பினர்களில் பலர் சுய தொழில்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களும் இந்த நெருக்கடியான பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கூறியுள்ளது. நெதர்லாந்திலிருந்து பரிசு பொதியொன்றில் அனுப்பப்பட்ட சுமார் 4000 போதை மாத்திரைகள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுங்கப்பிரிவின் ஊடக பேச்சாளர் சுதத் சில்வா கூறியுள்ளார். சுமார் 26 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குறித்த 4000 போதை மாத்திரைகள் கொழும்பு மத்திய தபாலகத்தில் கைமாற்றப்பட்ட போது சுங்கப்பிரிவு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டதுடன் வெள்ளவத்தியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இந்திய நிதியுதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீடு கட்டித்தரும் திட்டத்தின் 3ஆம் கட்டத்தின் கீழ் 1000 வீடுகள் அங்குள்ள இந்திய வம்சாவளி பயனாளிகளிடம் பொங்கல் தினத்தில் ஒப்படைக்கப்பட்டது என்று இந்திய தூதரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மேலும் கூறியிருப்பதாவது, இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களுக்காக இந்தியாவின் நிதி உதவியுடன் வீடு கட்டித்தரும் திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 4000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தின் 3ஆம் கட்டத்தின் கீழ் கட்டுமுடிக்கப்பட்ட 1000 வீடுகள் சனிக்கிழமையன்று இந்திய வம்சாவளி பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொட்டகலை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே, இலங்கை அமைச்சர்கள் நாமல் ராஜபக்ஷ, ஜீவன் தொண்டமான் ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளிடம் வீட்டுக்கான சாவிகளை ஒப்படைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தூதர் பாக்லே, இலங்கைக்கு இந்தியா துணை நிற்கும் என்பதோடு இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றும். இலங்கை தமிழ் சமூகத்தினர் இரு நாடுகளிடையே இயற்கையான உறவை ஏற்படுத்துகின்றனர் என்றார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கரும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து காணொலி வழியில் ஆலோசனை நடத்திய நாளில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு வீடுகள் ஒப்படைக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவில் இந்த வீடு கட்டித்தரும் திட்டம் பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்திய வம்சாவளியினருக்கு இதுவரை 46000 வீடுகள் புதிதாக கட்டிக் கொடுக்கப்பட்டு அல்லது மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக 10000 வீடுகள் கட்டப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 60000 வீடுகள் கட்டிக் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இனி வருவன இந்திய செய்திகள். டெல்லியில் நடைபெற்று வரும் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் சார்பில் பங்கு பெறவிருக்கும் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. வீரமங்கை வேலுநாச்சியார் பாரதியார் உருவங்கள் அடங்கிய அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள கோரிக்கை செய்து தமிழக அரசு சார்பில் வ.உ.சி. வேலுநாச்சியார், பாரதியார், கப்பலோட்டிய தமிழர் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் உருவப்படங்கள் அடங்கிய ஊர்திகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. ஆனால் தமிழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட ஊர்திகள் மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட ஊர்திகளில் உள்ள உருவப்படங்களில் பாரதியாரை மட்டுமே தங்களுக்கு தெரிவாகவும் உலக தலைவர்களுக்கு வ.உ.சி. வேலுநாச்சியார், கப்பலோட்டிய தமிழர் ஆகிய தலைவர்களை தெரியாது. மிகவும் பிரபலமான சுதந்திர போராட்ட வீரர்கள் அடங்கிய ஊர்திகளை மட்டும் தான் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் மத்திய அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்த அணிவகுப்பு ஊர்திகளில் தென் மாநிலங்களில் கர்நாடக ஊர்திகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேற்கு வங்கம், கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் அலங்கார ஊர்திகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் காசிப்பூர் மலர் சந்தையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டில் இருக்கும் வெடிபொருட்கள் பாகிஸ்தானில் இருந்து கடத்தி வரப்பட்டவை என்று புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. காசிப்பூரில் பயங்கரவாத குழுக்களின் ஆட்களாக செயற்படுவோரால் வைக்கப்பட்ட கன்னி வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளின் எடை 1.5 கிலோகிராம். இந்த வெடிபொருட்கள் அனைத்தும் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பயங்கரவாதிகளின் ஆட்களாக செயற்படும் நபர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் என்று புலனாய்வுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஒரு சில மாதங்களாக இந்திய எல்லை பகுதிகளில் ஆளில்லா விமானங்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. உணவு பொதிகள், வெடிகுண்டு உள்ளிட்டவை இந்திய எல்லைக்குள் ஆளில்லா விமானங்கள் மூலம் கொண்டு வந்து பயங்கரவாதிகள் போடுகின்றார்கள். உணவு பொதி வெடிகுண்டுகள் இன்னமும் கண்டறியப்படாமலே உள்ளன. அவைதான் தேர்தல் நடக்கும் மாநிலங்களுக்கு பயங்கரவாத குழுக்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றது என்று சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் டெல்லி காசிப்பூர் மலர் சந்தையில் வெடிகுண்டு குறித்த தகவல் கிடைத்ததை அடுத்து டெல்லி காவல்துறை வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் நிபுணர் குழுவை
சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைத்தது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வாகனங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. இதன் தீவிர தன்மையை உணர்ந்து தேசிய பாதுகாப்பு படையினரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் ANI செய்தி நிறுவனத்திடம் கூறியதாவது: காசிப்பூரில் கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டு தேசிய பாதுகாப்பு படையின் வெடிகுண்டை செயலிழக்க செய்யும் நிபுணர் குழு செயலிழக்க செய்தது. இதன் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள இரசாயனங்கள் குறித்து பின்னர் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. Internet, telephone calls, phone cards, phone accessories, money transfer and parcel service அனைத்துக்கும் ஷே மாமோ ஸ்வாசி லூர்வா பகுதியில் இலக்கம் 2 ரியோ லூயிஸ் மிஷல் 94 ஸ்வாசி லூர்வா ஷே மாமோ. Pour tout besoin tel que photocopie, impression, internet, téléphonique, carte SIM, accessoires pour téléphone, transfert d'argent ainsi que service de livraison de colis. Rendez-vous immédiatement à Chez Maman, aux 2 rue Louise Michel, 94 600, Choisy-le-Roi. ஷே மாமோ, உங்கள் தேவை எங்கள் சேவை. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் சுகாதார பாஸ் திட்டத்தை தடுப்பூசி பாஸ் திட்டமாக மாற்றும் சட்டம் ஒன்று பிரான்ஸ் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி பெறாதவர்கள் உணவகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் தொலைதூர ரயில்களை பயன்படுத்த வேண்டுமானால் தடுப்பூசி பாஸ் வைத்திருக்க வேண்டும் என்று கூறும் அந்த சட்டம் இந்த வாரத்தில் நடைமுறைக்கு வர உள்ளது. நேற்று மாலை இந்த சட்டம் தொடர்பில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 215 பேர் அதற்கு ஆதரவாகவும் 58 பேர் எதிராகவும் வாக்களிக்க சட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. கோடை துவங்கி பிரான்சில் சுகாதார பாஸ் திட்டம் ஒன்று நடைமுறையில் உள்ளது. அதாவது மதுபான விடுதிகள், உணவகங்கள், அருந்தகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், திரையரங்குகள், சுற்றுலா தலங்களை அணுக மற்றும் தொலைதூர ரயில்களை பயன்படுத்த தடுப்பூசி பெற்றதற்கான ஆதாரம் மற்றும் சமீபத்தில் கொரோனாவிலிருந்து விடுபட்டதற்கான ஆதாரம் அல்லது கொரோனா பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்பதை காட்டும் ஆதாரம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றையாவது காட்டினால்தான் மேற்கூறப்பட்ட விடயங்களுக்கு அனுமதி என்ற விதி நடைமுறையில் உள்ளது. ஆனால் இந்த புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து இனி மேற்கூறப்பட்ட விடயங்களை பயன்படுத்த கொரோனா தடுப்பூசி பெற்றிருந்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். இந்த புதிய சட்டம் இந்த வாரத்தில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 21 அதாவது வரும் வெள்ளிக்கிழமை இந்த சட்டம் நடைமுறைக்கு வரக்கூடும் என கூறப்படுகிறது. இந்த சட்டத்தை தொடர்ந்து தடுப்பூசி பெறாதோர் பல பொழுதுபோக்கு அம்சங்கள், கலை கலாச்சார அரங்கங்களுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மில்லியன் கணக்கான பிரித்தானியர்கள் தங்கள் வீட்டிலேயே அபாயகரமான குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளதால் தங்களுக்கு தாங்களே தீங்கி விளைவித்துக் கொள்கின்றனர் என்று வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். பிரித்தானியாவில் தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து ஆல்கஹால் நுகர்வு அளவுகள் அதிகரித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. இந்த புதிய புள்ளி விவரங்கள் இங்கிலாந்தை மட்டுமே பற்றியது என்றாலும் பிரித்தானியாவின் அனைத்து பகுதிகளிலும் இந்த நிகழ்வு காணப்படுகின்றது. பிரித்தானிய அரசாங்கத்தின் சுகாதார மேம்பாடு மற்றும் ஏற்றத்தாழ்வுக்கான அலுவலகத்தின் தரவுகளின்படி இங்கிலாந்தில் 8 மில்லியன் மக்கள் வைன், பீர் அல்லது ஸ்பிரிட்டுகளை அதிக அளவில் குடித்து வருகின்றனர். குறிப்பாக ஆபத்தானதாக கருதப்படும் அளவிற்கு குடிப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளது. அது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று எச்சரிக்கின்றனர். கோவிட் தொற்று நோய்களின் போது வீட்டில் குடிப்பழக்கத்திற்கு மாறுவது இந்த பிரச்சினைக்கான மிக முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சில நேரங்களில் ஒரு பப்பில் குடிப்பதை விட வீட்டில் குடிப்பது பல மணி நேரம் நீடிக்கும் என்று கூறுகின்றனர். 2021 ஆண்டு அக்டோபர் இறுதி வரையிலான 3 மாதங்களில் இங்கிலாந்தில் 18.1% பெரியவர்கள் அதிக ஆபத்தான வகையிலும் அதிக அளவிலும் குடிப்பதாக யூகவ் கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது 8 மில்லியன் மக்களுக்கு சமமானதாகும். கொரோனா தொற்று நோய்க்கு முன் இந்த கணக்கெடுப்பு பிப்ரவரி மாதம் 2020 12.4%, அக்டோபர் 2019 11.9% என்ற அளவில்தான் இருந்துள்ளது. இந்த நிலையில் பெரியவர்கள் வாரத்திற்கு 14 யூனிட்களுக்கு மேல் மது அருந்தக்கூடாது என்று NHS பரிந்துரைக்கிறது. குடிப்பழக்கத்தை அதிகரிப்பது அல்லது அதிக ஆபத்துள்ள குடிப்பழக்கம் என்பது தொழில் வல்லுநர்களால் பயன்படுத்தப்படும் ஆல்கஹால் பயன்பாட்டுக்கான கோளாறுகள் அடையாளம் காணும் சோதனை மூலம் வரையறுக்கப்படுகிறது. இது மக்களின் குடிப்பழக்கம் பற்றிய கேள்விகளை கேட்கிறது. மக்கள் எவ்வளவு அடிக்கடி குடிக்கிறார்கள்,
ஒரு அமர்வில் எத்தனை யூனிட்கள் அவர்கள் எப்போதாவது குற்ற உணர்ச்சியாக உணர்கிறார்களா மற்றும் குடிப்பதால் வழக்கமான செயல்பாடுகளை அவர்கள் தவற விடுகிறார்கள் என்பதை இது பார்க்கிறது. சமீபத்திய தரவில் பெண்களை விட 2 மடங்கு அதிகமான ஆண்கள் ஆபத்தான அளவில் மது அருந்துவதாக தெரிய வந்துள்ளது. இது மக்கள் இன்னும் தொற்றுநோயால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பதட்டத்தை எதிர்கொள்கின்றனர் என்றும் இதனால் சிலர் ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட பழக்கங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது என்று அந்த தரவு சுட்டிக்காட்டுகிறது. சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த அமைப்பாக திகழும் உலக பொருளாதார கூட்டமைப்பின் 5 நாள் உச்சி மாநாடு இன்று தொடங்குகின்றது. முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் காணொளி மூலம் உரையாற்றுகின்றனர். சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டாவோஸ் நகரில் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த உச்சி மாநாட்டை உலக பொருளாதார கூட்டமைப்பு நடத்தி வரும் நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டு உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் நிகழாண்டுக்கான உச்சி மாநாட்டை காணொளி வழியில் 5 நாட்களுக்கு அந்த அமைப்பு நடத்த உள்ளது. முதல் நாளான இன்று பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் சிறப்பு உரையுடன் உச்ச மாநாடு தொடங்க உள்ளது. இவர்களின் உரைகளை தொடர்ந்து கொரோனா பாதிப்பு என்ற தலைப்பிலும் அடுத்ததாக 4வது தொழில் புரட்சியில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு என்ற தலைப்பிலும் 2 அமர்வுகள் நடைபெற உள்ளன. மாநாட்டில் பிரதமர் மோடி காணொளி வழியில் திங்கட்கிழமை இரவு 8:30 மணிக்கு உரை நிகழ்த்த உள்ளார். அவரைத் தொடர்ந்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் உரையாற்ற உள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பெனெட், ஜப்பான் பிரதமர் கிஷிடோ ஃபுமியா ஆகியோர் மாநாட்டில் செவ்வாய்க்கிழமை உரையாற்ற உள்ளனர். அப்போது உலகளாவிய சமூக ஒப்பந்தம் மற்றும் தடுப்பூசி சம பங்கீட்டில் உள்ள சவால்கள் என்ற தலைப்பில் சிறப்பு அமர்வும் நடைபெற உள்ளது. இந்த அமர்வில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம், சீரம் இந்தியா நிறுவன தலைவர் ஆதார் பூனாவாலா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். ஜெர்மன் பிரதமர் ஓலாஃப் ஹோல்ஸ் மாநாட்டில் புதன்கிழமை சிறப்பு உரை நிகழ்த்த உள்ளார். அன்றைய தினம் எரிசக்திக்கான மாற்று திட்டம், பருவநிலை தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகள், அளவீடு, லத்தீன் அமெரிக்க விவகாரம் ஆகிய தலைப்புகளில் அமர்வுகள் நடைபெற உள்ளன. ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லியேன், இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ ஆகியோர் மாநாட்டில் வியாழக்கிழமை சிறப்பு உரையாற்ற உள்ளனர். மேலும் நிலைத்த நீடித்த எதிர்காலத்துக்கான சுற்றுச்சூழல், சமூக மற்றும் ஆட்சி முறை அளவீடுகள் என்ற தலைப்பிலும் சர்வதேச வர்த்தகம், விநியோகச் சங்கிலி ஆகியவற்றின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது ஆகிய தலைப்புகளில் சிறப்பு அமர்வுகளும் நடைபெற உள்ளன. உச்சி மாநாட்டின் கடைசி நாளில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன், நைஜீரிய துணை அதிபர் யெமி ஒசின்பஜோ ஆகியோர் சிறப்பு உரை நிகழ்த்த உள்ளனர். அன்றைய தினம் சர்வதேச பொருளாதாரம், எதிர்கால தயார் நிலையை உருவாக்குதல் மற்றும் இயற்கை நேர்மறை பொருளாதாரத்தை விரைவுபடுத்துதல் ஆகிய தலைப்புகளில் சிறப்பு அமர்வுகளும் இடம்பெற உள்ளன. உலகின் நிலை என்ற கருப்பொருளில் கூட்டப்படும் நிகழாண்டுக்கான உச்சி மாநாடு உலகின் மிக முக்கிய தலைவர்கள் 2022ஆம் ஆண்டுக்கான தங்களின் தொலைநோக்கு திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாக இருக்கும் என்று உலக பொருளாதார கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானில் கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பொழுதுபோக்கு அம்சங்களை தடை விதித்து வருகின்றனர். பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு சமூக கலாச்சார கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றாக இசையும் பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களில் செல்வோர் இசை கேட்கவும், திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் இசை வாத்தியங்கள் ஒலிக்கவும் தலிபான்கள் தடை விதித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது உள்ளூர் இசையமைப்பாளர் ஒருவரின் இசை கருவிகளை பிடுங்கி நடு வீதியில் தீயிட்டு எரிக்கும் காணொளிகள் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தான் பாத்தியா மாகாணத்தில் எடுக்கப்பட்ட இந்த காணொளியில் இசையமைப்பாளர் ஒருவரிடம் இருந்து இசைக்கருவி பிடுங்கப்பட்டு நடு ரோட்டில் தீயிட்டு எரிக்கப்படுகின்றது. இதை கண்டு அந்த இசையமைப்பாளர் அழுகின்றார். ஆனால் தலிபான்கள் அவரின் அவல நிலையை கண்டு சிரிக்கின்றனர். உக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் கடந்த வாரம் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளது. இதனால் பேரழிவு தரக்கூடிய மோதலை தவிர்ப்பதில் இன்னும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பழைய சோவியத் ஒன்றியத்தில் ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றிணைந்த பகுதிகளாக இருந்தன. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின் இவை தனித்தனி நாடுகளாக பிரிந்தாலும் உக்ரைனில் அதிக அளவில் ரஷ்ய மொழி பேசும் மக்களே வசிக்கின்றனர்.
ஆனாலும் உக்ரைன் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கூட்டு சேர்வதிலே ஆர்வமாக இருந்து வருகிறது. ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் உக்ரைன் அமைந்துள்ளது. இதனால் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் உக்ரைன் மீது அதிக ஆர்வம் காட்டுகின்றன. உக்ரைனில் கால் பதிப்பதன் மூலம் ரஷ்யாவை நெருங்க முடியும், அதன் மூலம் ரஷ்யாவுக்கு அழுத்தம் தர முடியும் என்று நினைக்கின்றன. இதனாலேயே பல பொருளாதார சலுகைகளை காட்டி அமெரிக்கா, கனடா மற்றும் 28 ஐரோப்பிய நாடுகள் கொண்ட நேட்டோ அமைப்பில் சேர உக்ரைனை தூண்டுகின்றன. இந்த அமைப்பில் உக்ரைன் இணைந்தால் அமெரிக்க ஐரோப்பிய படைகள் தனது நாட்டிற்கு நேரடி ஆபத்தாக அமையும் என ரஷ்யா கருதுகிறது. இதனால் எக்காரணம் கொண்டும் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேருவதை ரஷ்யா விரும்பவில்லை. அதே சமயம் உக்ரைனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவே ரஷ்ய அதிபர் புட்டின் விரும்புகிறார். சமீப காலமாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேரும் தனது விருப்பத்தில் உக்ரைன் தீவிரம் காட்டுவதால் அதை மிரட்டும் வகையில் அதன் எல்லையை ஒட்டி ரஷ்யா 1,00,000 வீரர்களை குவித்துள்ளது. பல நவீன ஆயுதங்களையும் நிலைநிறுத்தியுள்ளது. நேட்டோவுடன் இணைய உக்ரைன் நடவடிக்கை எடுத்தால் இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக அந்நாட்டை கைப்பற்ற தயார் நிலையில் ரஷ்ய படை உள்ளது. இதற்கு அமெரிக்கா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. உக்ரைன் தாக்கினால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் பைடன் எச்சரித்துள்ளார். இதனால் உக்ரைன் விவகாரம் சர்வதேச பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இப்பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் அதன் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு நாடுகள் முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த வாரம் புட்டினும் பைடனும் காணொலி மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. உக்ரைனில் பிரச்சனையில் இருதரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் உக்ரைன் விவகாரத்தில் முடிவு ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டு இருப்பதால் இந்த விவகாரம் உக்கிரமாகி வருகிறது. இதற்கு இராணுவ ரீதியாக தீர்வு காண வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அது உலகின் மிகப்பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளது. உக்ரைன் விவகாரத்தை பொறுத்தவரை யார் விட்டுக் கொடுப்பது என்பது ரஷ்யா, அமெரிக்கா இடையே நிலவும் மான பிரச்சனையாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் வெளி உலகுக்கு முன் விட்டுக் கொடுத்து போவதை இருவருமே விரும்பவில்லை. புட்டின் பின்வாங்காமல் இந்த பிரச்சினை தீராது என ஐரோப்பிய ஒன்றியம் தரப்பில் கூறுகின்றனர். இந்த விஷயத்தில் அமெரிக்கா தான் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டி வருகிறது. முடிவு எடுக்கும் அதிகாரத்தை வைத்துள்ள அமெரிக்கா நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என சாக்குப்போக்கு சொல்லி காலம் தாழ்த்துவதாக ரஷ்யா கூறுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கோலிவில்லே என்ற இடத்தில் உள்ள பெத் இஸ்ரேல் என்ற யூத வழிபாட்டு தலத்தில் கடந்த சனிக்கிழமை துப்பாக்கியுடன் நுழைந்த பயங்கரவாதி அங்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த 4 யூதர்களை துப்பாக்கி முனையில் பிணை கைதிகளாக பிடித்தார். உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து FBI அதிரடி படையினர் பெத் இஸ்ரேல் வழிபாட்டு தலத்தை சுற்றி வளைத்தனர். அதேவேளை பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டுமானால் டெக்சாஸ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் பெண் பயங்கரவாதி ஆபியா சித்திக்கை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நரம்பியல் விஞ்ஞானியான ஆபியா சித்திக்கு அல்கொய்தா இயக்கத்துடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 2018ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் வைத்து அமெரிக்க பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தினர். அப்போது அமெரிக்க படையினர் வைத்திருந்த துப்பாக்கியை பறித்து அவர்களை சுட முயற்சித்துள்ளார். அப்போது கைது செய்யப்பட்ட அவர் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 86 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். ஆபியா சித்திக் பெண் அல்கொய்தா என்று அழைக்கப்பட்டார். தற்போது டெக்சாஸ் சிறையில் உள்ள பெண் அல்கொய்தா ஆபியா சித்திக்கை விடுதலை செய்ய கோரி அந்த பயங்கரவாத யூதர்களை சிறைப்பிடித்து வைத்தார். சுமார் 11 மணி நேரம் நடைபெற்ற இந்த மீட்பு முயற்சிக்கு பிணை கைதிகளாக இருந்த 4 யூதர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கை எவ்வாறு நடைபெற்றது என்பது தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. முதலில் ஒரு பிணை கைதியாக பயங்கரவாதி விடுதலை செய்துள்ளான். ஆனால் எஞ்சிய 3 பிணை கைதிகளை விடுதலை செய்யவில்லை. இதனை பிணை கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெத் இஸ்ரேல் மத வழிபாட்டு தலத்திற்குள் அதிரடியாக நுழைந்தனர். அங்கு பிணை கைதிகளை பிடித்து வைத்திருந்த பயங்கரவாதியை கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டுக் கொண்டனர். அதன் பின்னர் பிணை கைதிகளாக இருந்த எஞ்சிய 3 யூதர்களையும் ஸ்டாவ் பிரிவினர் மீட்டனர். இந்நிலையில் பிணை கைதிகளை பிடித்து வைத்திருந்த பயங்கரவாதி யார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. முதலில் ஆபியா சித்திக்கின் சகோதரனான முகமது சித்திக்கே இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த பயங்கரவாத செயலுக்கு முகமது சித்திக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த நிலையில் பிணைக்கதிகளை பிடித்து வைத்திருந்ததாக இங்கிலாந்தை சேர்ந்த பயங்கரவாதி என தகவல் வெளியாகி உள்ளது. இங்கிலாந்தை மாலிக் ஃபைசல் அக்ரம் என்ற 44 வயது நபரே இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. பயங்கரவாதி மாலிக் இங்கிலாந்தில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் அமெரிக்காவுக்கு வந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொல்லப்பட்ட பயங்கரவாதி மாலிக் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் மாலிக்குடன் தொடர்பில் இருந்த 2 நபர்கள் இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள துர்க்மெனிஸ்தானில் அகல் மாகாணம் டாஸ்வெசா என்ற பகுதியில் நிலப்பரப்பில் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டது. இயற்கை எரிவாயு கண்டறியும் முயற்சியின் போது நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வட்ட வடிவில் மிகப்பெரிய பள்ளம் உருவானது. அதில் மீதேன் எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டது.
அந்த மீதேன் வாயு பரவாமல் இருப்பதற்காக 1971ஆம் ஆண்டு அந்த பள்ளத்தில் தீ வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து தற்போது வரை அந்த பள்ளத்தில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது தீ. ரஷ்ய ஆராய்ச்சியாளர்களில் திட்டமிட்டு இந்த தீ வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த பள்ளத்தில் உள்ள எரிவாயு காரணமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து தீ எரிந்து வருகின்றது. இதனால் அந்த பள்ளத்திற்கு நரகத்தின் வாசல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பள்ளம் சுற்றுலா தலமாக தற்போது செயற்பட்டு வருகின்றது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த பள்ளத்தை காண வருகை தருகின்றனர். இந்த நிலையில் நரகத்தின் வாசல் என்று அழைக்கப்பட்ட அந்த தீ எரியும் பள்ளத்தை மூட துர்க்மெனிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. 50 ஆண்டுகளாக தொடர்ந்து எரிந்து வரும் தீயால் அப்பகுதியில் உள்ள இயற்கை எரிவாயு குறைந்து வருவதாகவும், இயற்கை எரிவாயு வீணாவதை தடுத்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக நரகத்தின் வாசலை மூட உள்ளதாகவும் துர்க்மெனிஸ்தான் அதிபர் கூறியுள்ளார். நரகத்தின் வாசலை மூட ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டப்பட்ட போது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்தது. ஆனால் நரகத்தின் வாசலை மூடுவதில் அதிபர் உறுதியாக உள்ளதால் தற்போது நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நரகத்தின் வாசல் என்று அழைக்கப்படும் தீயெறியும் அந்த பள்ளத்தை மூட துர்க்மெனிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ள நிகழ்வு சுற்றுலாவாசிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் www.ankadi.fr. பிரான்ஸ் பாரிஸில் இலகு வழியில் மளிகை பொருட்கள் வனவுக்காய் ஓர் இணையவழி சேவை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை பொருளாதார நிலை இப்படியே நீடித்தால் சட்ட நிர்வாகம் அழிந்துவிடும், மோசமான நிலை தோன்றும். ரஜீவ அமரசூரிய அறிக்கை. இந்திய குடியரசு நாள் அணிவகுப்பில் தமிழக அரசு சார்பில் பங்கு பெறவிருந்த அலங்கார ஊர்தி நிராகரிப்பு. பிரான்சில் மிக இறுக்கமாகின்றது சுகாதார பாஸ் நடைமுறை. சர்வதேச சக்தி வாய்ந்த அமைப்பாக உலக பொருளாதார கூட்டமைப்பின் 5 நாள் உச்சி மாநாடு இன்று தொடங்குகின்றது. அமெரிக்க டெக்சாஸ் மாகாண யூத வழிபாட்டு தல பயண கைதிகள் விவகாரத்தில் பெண் பயங்கரவாதி கைது. இத்துடன் இதழ் TNTR தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தன. வாசிப்பில் உதவிய பிரதீப் குமார் செல்வராஜா மற்றும் அக்ஷயா இந்திரேசன் ஆகியோருடன் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ரவிசக்தி ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம். இதழ் TNTR நமக்கு நாமே ஊடகமாய்.